نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லா வகுப்பிலையும் நினைவுபடுத்துவது தான், அல்லாஹ்வுக்கென்று படைக்கப்பட்ட சில மலக்குமார்கள் வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் பேசப்படுகிறதோ அங்கே அவர்களும் சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய இறக்கைகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏறி சென்றதற்கு பிறகு அல்லாஹ் கேட்கின்றான், அவர்கள் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், அவர்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள்? சுவனத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அவர்கள் சொர்க்கத்தை கண்டிருக்கிறார்களா? இல்லை. அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அவர்கள் இன்னும் உன்னை போற்றியிருப்பார்கள். அதே போல அல்லாஹ் கேட்கின்றான், அவர்கள் எதை விட்டு என்னிடம் பயப்படுகிறார்கள்? நரகத்தை விட்டு பயப்படுகிறார்கள். அப்போ நரகத்தை அவர்கள் கண்டதுண்டா? இல்லை, பார்த்ததில்லை. அப்போ நரகத்தை கண்டிருந்தால் அவர்கள் எந்த அளவுக்கு இருப்பார்கள்? அப்போ கேட்கும்போது மலக்குமார்கள் சொல்றாங்க, அவர்கள் இன்னும் அதிலிருந்து பாதுகாவல் தேடி இருப்பார்கள், தூரமாக இருப்பார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு, அல்லாஹ்விடத்தில் சொல்லப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். அவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ சொன்னவுடன் மலக்குமார்கள் சொல்றாங்க, அதில் ஒரு சில பேர் இருக்கிறார்கள், என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுடைய நோக்கம் இதற்காகலாம் இல்லை. அவர்கள் பொதுவாக நடைபாதையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து உட்கார்ந்தவர்கள் தான் என்று சொல்லப்பட்டவுடன் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களை விட்டும் அந்த மனிதரை பிரித்து விடாதீர்கள், ரஹ்மத் என்பது அவருக்கும் சொந்தமானது தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ ஒரு மஜ்லிஸினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்பது இதுதான். அப்போ நாம இன்னொரு நசீல் மதனி எல்லா வாரங்களையும் சொல்லி காட்டுறது போல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளை நீங்கள் கடந்து சென்றால் அதில் மெய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ அமர்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள், செய்மெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரியாதுல் ஜன்னா என்பது உலகத்தில் எங்கே இருக்கு? எப்படி நாங்கள் அதை கடந்து செல்ல முடியும்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்கெல்லாம் மஜ்லிஸுகள், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸுகள் இருக்கிறதோ அதெல்லாம் என்னதான்? சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை உலகத்தில். அப்போ இன்னைக்கு நாம இந்த ரியாதுல், நம்ம மதீனால இருக்கக்கூடிய ரியாதுல் ஜன்னாக்கு பெர்மிட் எடுக்கிறோம், அப்படிதானே? பெர்மிட்டே எடுக்காம ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது. அப்போ அதுவும் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அதே போல் அல்லாஹ் பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ்களும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு, முதலாவதாக என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்னால், இது எந்த இடமாக இருந்தாலும் சரி, உதாரணமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஊட்டி, கொடைக்கானல் அல்லது மூணாறு, இதே போல் எங்கே இல்லாமல் செல்வோம், ஆசைப்படுவோம். அல்லது அதே போல் வெளி நாடுகளுக்கு செல்ல ஆசைப்படுவோம், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போவதற்கு ஆசைப்படுவோம். இப்போ இந்த ஆசை எப்படி நமக்கு வருது அப்படின்னு சொன்னால், அந்த ஊரை பற்றின அறிவு நமக்கு இருப்பதனால தான். அந்த ஊர்களில் இப்படியெல்லாம் இருக்குது, இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சவுதிக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர், சவுதியிலேருந்து வேறு நாடுகளுக்கு போக ஆசைப்படுவாங்க. இந்த ஆசை எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்தை பற்றின அறிவு, அந்த இடத்தை பற்றின நம்பிக்கை, இந்த ரெண்டும் இருக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடத்தை பற்றி நல்லா விவரிக்கிறார், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஆனால் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லலை. அப்போ இப்போ அந்த இடத்தை பற்றின நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசைப்பட மாட்டோம், சும்மா சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு விட்டுரும். இப்படி ஆசை இருந்தும் நம்பிக்கை இருந்தும் ஒரு இடத்தை பற்றி நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆசையும் நம்பிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கும், போவதற்கு ஆசைப்படுவோம். அப்போது சொர்க்கத்திற்கு நாம் ஆசைப்படுகின்றோம், ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு அமல் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் அதை பற்றின அறிவு நமக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு சொர்க்கத்தை ஒரு மனிதன் அறிந்து வைத்திருப்பானோ
எந்த அளவுக்கு சொர்க்கத்தை பற்றின அந்த வர்ணனைகள் அங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படி எப்படி வாழ்க்கை, இதையெல்லாம் ஒரு மனிதன் அப்படியே வெட்ட வெளிச்சமாக அறிந்திருந்தால் அவனுடைய ஆசை என்ன செய்யணும்னா அதிகரிக்கும், அமல் அதிகரிக்கும். இன்றைக்கு நமக்கு சொர்க்கத்தை பற்றின ஆசைகள் கம்மி, அது ஆசைகள் கம்மி இல்லை, ஆசை கம்மி தான், அந்த அளவுக்கு அறிவு கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு சொர்க்கத்தை பற்றின ஆசை குறைவாக இருக்கிறது. அப்போ சொர்க்கத்தை பற்றின வர்ணனைகளை நான் இன்னைக்கு பேசலை, இன்ஷால்லா இன்னொரு நாள் பேசுவோம். சொர்க்கத்தை பற்றின வர்ணனைகள், எப்படி ஒரு மனிதன் முதலாவது உள்ள போகக்கூடிய மனிதன்லேருந்து கடைசியாக போகக்கூடிய மனிதன் வரைக்கும் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற சம்பந்தமாக நான் இப்போ பார்ப்போம். அப்போ முதலாவதாக நான் எதற்காக என்றால், சொர்க்கம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்தது தான். அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், பல்வேறு விதமான ஆறுகள், நீராறு மட்டுமல்ல, பாலாறு ஓடிக்கொண்டிருக்கும், தேனாறு ஓடிக்கொண்டிருக்கும், மது ஆறு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இப்படி பல்வேறு விதமான ஆறுகள், நதிகள், அதே போல் அருவிகள், எப்படியெல்லாம் ஒரு மனிதன் இன்றைக்கு கற்பனை செய்து பார்க்க முடியுமோ அந்த கற்பனைக்கும் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபீஹா மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமியாத், எந்த காதுகளும் செவியேற்றிடாத, வலா ஹத்தர் அலா கல்பி பஷர், உள்ளத்தில், அதாவது நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சிந்தனை வரும், திடீர்னு ஏதாவது ஒரு சிந்தனை வரும், அது அப்படியே போயிடும், அப்படி கூட சிந்தனையில் வந்துடாத, உள்ளத்தில் எண்ணிக்கூட பார்த்திருக்க முடியாத அளவிற்கு அந்த ஜன்னத் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த சொர்க்கத்தை பற்றி நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு பண்பு நமக்கு வந்துடும். அதற்காகத்தான் சொர்க்கத்தை பற்றி படிப்பது. நம்ம கடந்த வகுப்பில் கூட நாம் சொன்னோம், நமது இலக்கு என்ன, சொர்க்கமாக இருப்பதை விட அதிகமாக எப்படி இருக்கணும், அல்லாஹுவை சந்திப்பது. ஏன்னு சொன்னால் அதுதான் நிரந்தரமானது, சொர்க்கம் நிரந்தரமானது, அதை விட ஒரு இன்பம். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் முஸ்லிம்களை போட்டதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், உங்களுடைய முகங்களை நான் வெண்மையாக்கவில்லையா அப்படின்னு. அப்போ முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்க அந்த இடத்துல, யா அல்லாஹ், அந்த மறுமை நாளில் சில முகங்கள் கருத்து இருக்கும், எது பயத்தினால் கவலையினால் கருத்து போயிருக்கும். நாம சொல்றது கருத்து போய் சும்மா பேருக்கல்ல, உண்மையாகவே கருத்து போயிருக்கும் பயத்தினால். அல்லாஹ்விடத்தில் அவங்க சொல்றாங்க, நீ என்னுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கேட்டுவிட்டு, எனக்கு எல்லாத்தையும் தந்துட்ட, இந்த சொர்க்கத்தில் எல்லாத்தையும் தந்ததற்கு பிறகு வேறு என்ன எனக்கு தர முடியும் என்பது போல அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் கேட்குறாங்க, முஸ்லீம்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், திரையை விளக்குகின்றான். முஸ்லீம்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரையை அல்லாஹ் விளக்குகின்றான். மக்கள் முஸ்லீம்கள் அல்லாஹுவை வெற்று கண்களால் காண்பார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். அப்போ இலக்கு என்பது அதுதான். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் கூட என்ன சொல்லி காட்டுகின்றான் அப்படின்னா, உங்களை நான் பொருந்தி கொண்டேன், இனிமேல் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதிலே நீங்கள் பார்க்கணும், நிரந்தரம். அல்லாஹ் அதில் நிரந்தரத்தை சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுறது, உங்கள் மீது இனி கோபப்படவே மாட்டேன், உங்களை நான் பொருந்தி கொண்டேன் என்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்போ இந்த சோனத்தை நாம் எடுத்து பார்த்தா, பொதுவாக உள்ள நுழையாமல் பொதுவாக சொர்க்கம் என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ, இது மாதிரி ஆறுகள், நீர் ஓடைகள் நிறைந்த, நம்ம எந்த அளவுக்கு இன்பமாக கற்பனை செய்வோமோ அந்த அளவுக்கு நிறைந்தது. எந்த அளவுக்கு கரைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது கணவன் மனைவியாக அந்த ஆறுகளினுடைய கரைகளில் அமர்ந்திருப்பார்கள். குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம். அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பறவை பறக்கும், லைக் ஒரு புறாவை மாதிரி ஒரு பறவை பறக்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அது எனக்கு உணவாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் உள்ளத்தால் எண்ணிவிட்டான் அப்படின்னு சொன்னால், அது என்ன, பொரிக்கப்பட்ட ஒரு இறைச்சியாக அவனது கைகளில் வந்திருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அங்குடைய அந்த ஆற்றில் பக்கத்தில் கிண்ணங்கள் கிடக்கும், தங்கத்திலான கிண்ணங்கள், வெள்ளியினாலான கிண்ணங்கள் அந்த ஆற்றோரங்களில் கிடக்கும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மரத்தை எடுத்துக்கொண்டா, மரம் உலகத்தில் எப்படி இருக்குமோ அதே போல தான் அங்கேயும் இருக்கும். நமக்கு எப்படின்னா, அந்த சொர்க்கம் என்பது ஒரு கற்பனை, மேகம் மாதிரி, அப்படியே மேகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அல்ல, எப்படி உலகத்தில் இருக்குதோ அதே மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே அழகாக இருக்கும். அப்போ மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய நிழலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, 100 வருடம் ஒரு மனிதன் அதை கடந்து சென்றால், குதிரையில் கடந்து சென்றால் அல்லது நடந்து கடந்து சென்றால், 100 வருடம் ஒரு மனிதன் அதை கடந்து சென்றாலும் அதனுடைய நிழலை அடைந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு பெரிய மரங்கள் அந்த சொர்க்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. அதனுடைய பழங்கள் எப்படி இருக்கும், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிள், மாதுளை போன்ற பழங்கள் அங்கே இருக்கின்றது. ஆனால் வெறும் பெயர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய அதே சைஸ் அங்கே இல்லை, அங்கே பெரிய சைஸ்.
அதே போல் இங்கே இருக்கக்கூடிய டேஸ்ட் அங்கே இல்லை, அங்கே வேற டேஸ்ட், மிக அழகான டேஸ்ட். அப்போ மனிதர்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, இதே போலத்தானே நாங்கள் உலகத்திலையும் கண்டிருக்கின்றோம் அப்படி. ஆனால் சாப்பிட்டதற்கு பிறகு சொல்லுவாங்க, இந்த சுவை அதல்ல, சொர்க்கத்தினுடைய சுவை அது மிக உயர்ந்த தரத்தில் உள்ளது. அதே போல் வீடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே மாளிகைகள் தான், வீடுகள் என்பதல்ல, எல்லாமே மாளிகை. ஒரு மனிதன் ஒரு எந்த அளவுக்கு இன்றைக்கு வசதியில் குறைந்த மனிதனாக இருந்தாலும் எதை ஆசைப்படுவான்? மாளிகையைத்தான் ஆசைப்படுவான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் என்னதான்? மாளிகைகள். வீடுகள் என்றாலும் மாளிகைகள். அங்கே எப்படி மாளிகைகள் எதனால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கல் தங்கம் ஒரு கல் வெள்ளி. எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கல் தங்கம் ஒரு கல் வெள்ளி இப்படி கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிளாஸ்டர் இருக்குல்ல, சிமெண்ட் பிளாஸ்டர் இன்னைக்கு போடுறோம், அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டர் கஸ்தூரியினால் செய்யப்பட்ட பிளாஸ்டர். அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணங்கள் அது தங்கத்தினாலும் வெள்ளியிலானாலும் கிண்ணங்கள். இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் எதை தடை செய்திருக்கின்றான்? வெள்ளியில் அது தங்கத்தில் பாத்திரத்தில் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் அங்கே என்ன அனுமதிக்கப்பட்டது. அதே போல் மது ஆறு ஓடுகிறது, அது குடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு சொர்க்கத்தில். உலகத்தில் அது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மது எப்படிப்பட்டது? ஒரு மனிதனை அந்த மூளை குழம்ப செய்து விடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டைல்ஸ் தரைத்தளங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், முத்துக்களாலும் மரகதங்களாலும் ஆன டைல்ஸ்கள் அங்கே போடப்பட்டிருக்கும். அதே போல அங்கே வெளியில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய மண் குங்குமத்தினால் ஆன மண் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இதே போல் இன்னொரு வீடு இருக்குது. என்னன்னா, ஒரு முத்து, ஒரே ஒரு முத்து, அதிலே வீடு செய்யப்பட்டிருக்கும். எப்படி முத்துக்களால் வீடுகள் அல்ல, ஒரே முத்தை குடைந்து வீடுகள் செய்யப்பட்டிருக்கும். அவ்வளவு அழகிய வீடுகளை கொண்ட ஒரு இடம்தான் என்ன? அந்த ஜன்னத் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல வாலிபர்கள் அங்கே செல்லக்கூடிய அனைவரும் எப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், வாலிபர்களாகத்தான் இருப்பாங்க. ஒரு குழந்தையாகவே மௌத்தா இருந்தாலும் சரி, வயதான நிலையில் மௌத்தாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையோ அந்த வயதானவரோ எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் வாலிபர்களாகத்தான் நுழைவார்கள். அங்கே வாலிபமாக நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் வாலிபம் மட்டும்தான், அது அங்கே எதுவுமே மாறாது. அதே போல் அங்கே வயது என்பது கிடையாது, அங்கே வாலிபம் மட்டும்தான். வயது அதிகரிக்கவும் செய்யாது, குறையவும் செய்யாது. மவுத் என்பது அதிகரிக்க வராது. மவுத் என்பது அறுக்கப்பட்டு விட்டது. மவுத்துக்கு மவுத், அங்கே எப்படி மவுத்துக்கு அங்கே மவுத்தாக்கப்பட்டு விட்டது மவுத். அப்போ அங்கு வேறு எதுவும் கிடையாது, வியர்வை கிடையாது, துர்நாற்றம் கிடையாது. இது போன்ற அம்சங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மிக அழகானவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படி அல்ல, அவர்கள் நினைப்பதை விட அழகானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஆணுக்கு 100 ஆணுடைய சக்தி கொடுக்கப்படுகின்றது. எல்லா விதத்திலும், சாப்பாடு கொடுக்கக்கூடிய விதத்திலும், ஓடக்கூடிய விதத்திலும், பேசக்கூடிய விதத்திலும் சக்தி. அதே போல இன்னும் எல்லா விஷயத்திலும் 100 ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பலம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு மனிதனுக்கும் 2 ஹூர்லீன்கள் கொடுக்கப்படுகின்றார்கள். சிரிப்பு. ஹூர்லீன்கள் கொடுக்கப்படுகின்றார்கள். அப்ப ஹூர்லீன்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஹூர்லீன் பெண், ஒரே ஒரு ஹூர்லீன் பெண் இந்த உலகத்தை எட்டி பார்த்தாள் என்று சொன்னால், இந்த உலகம் முழுக்க என்ன செய்துவிடும்? பிரகாசமாகி விடும். அந்த அளவுக்கு அந்த பெண்களுடைய படைப்பை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த ஹூர்லின் பெண்ணினுடைய முந்தானை, அந்த பெண்ணினுடைய முந்தானை என்பது உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த பெண்களை பற்றின அந்த உடல் அமைப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எப்படின்னா, அந்த கை கால்களினுடைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த தோலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்புக்குள் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அது கூட தெரியக்கூடிய அளவிற்கு அந்த பெண்மணிகளுடைய தோல் அமைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் ஹூர்லீன்கள், அவர்கள் தனி படைப்பு, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு தனி படைப்பு. சுஹதாக்களுக்கு அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கொடுக்கின்றான். அப்ப இது ஹூர்லீன்களை பற்றிய விஷயம். அதே போல மனைவிமார்கள், சொர்க்கத்தில் எப்படி ஹூர்லீன்கள் கொடுக்கப்படுகின்றார்களோ அதே போல இந்த உலகத்தில் நம்மோடு வாழ்ந்த மனைவிமார்களும் அங்கே இருப்பார்கள் மனைவிகளாக. இன்னொன்று விளங்கிக் கொள்ளணும், நம்ம உம்மா வாப்பா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. உம்மா வாப்பா அவர் கணவன் மனைவி அவங்க தனியா இருப்பாங்க அவங்களுடைய மாளிகையில. நீங்க உங்களுடைய மனைவி, நீங்க தனியா, உங்க பிள்ளை அவருடைய மனைவி, இப்படித்தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ குழந்தைகள் நமக்கு இருக்குமா அப்படின்னா குழந்தைகள் இருக்காது. அங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில குழந்தைகளை படைத்து வைத்திருக்கின்றான். அவர்கள் எப்போதுமே குழந்தைகளாக இருப்பார்கள், அவர்கள் பரிமாறுவதற்காகவே.
சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பதற்கு, மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ அதை எல்லாமே அல்லாஹ் அங்கே கொடுத்து வச்சிருக்கிறான். யாராவது நமக்கு கிடைச்சா இங்கே நினைச்சா அங்கே வரும் அப்படின்னு இருந்தால் கூட யாராவது கொண்டு வந்து கொடுத்தா ஒரு சந்தோஷம், அதையும் அல்லாஹ் அங்கே ஆக்கி வைத்திருக்கின்றான். அங்கே மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லாமே நினைத்த நேரத்துக்கு வருது அப்படின்னா அங்கே எதுக்கு மார்க்கெட்டு? ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அங்கே மார்க்கெட்டை படுத்தி வச்சிருக்கிறான். வெள்ளிக்கிழமை நாள் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை நாள் ஒன்று அங்கே இருக்குது, ஜும்மா நாள் என்ற ஒரு நாள் அங்கே இருக்குது. ஆனால் தொழுகை இல்லை. இங்கே யாரெல்லாம் ஜும்மா தொழுதாங்களோ அங்கே அவங்களுக்கு அங்கே தொழுகை இல்லை. அங்கே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஜும்மாவுடைய நாளில் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஒரு ஆண் என்ன செய்கிறாரு, மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே மலக்குமார்கள் தான் என்ன செய்கிறாங்க, வியாபாரத்துக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க கிட்ட திக்ருகளை சொன்னால் போதும், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இப்படின்னு சொன்னாலே போதும், அவங்க என்ன செய்வாங்க, பொருட்களை தருவார். அப்போ அங்கேயும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு ஷாப்பிங் உடைய ஏற்பாடை பண்ணி வச்சிருக்கிறான் மனிதனுக்கு. அதுதான் ஒரு சந்தோஷம். அப்போது அங்கு போய் எல்லாவற்றையும் வாங்கி விட்டு ஒரு மனிதன் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஒரு தென்றல் காற்று அடிக்குது. அடித்த உடனே அவர் முகத்துல எல்லாம் அந்த தரையில் இருக்கக்கூடிய மண் பட்டுறது. வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கேட்குறாங்க, போனதை விட அழகாக வந்திருக்கிறீங்களே. அங்கே பொய் இல்லை, சரியா? அங்கே பொய் இல்லை, உண்மை மட்டும்தான். மனைவி இடத்துல நம்ம பொய் கூட சொல்ல முடியாது இங்கே சொல்கிற மாதிரி. அப்போது புயல் அந்த காற்றடிச்ச உடனே முகத்தில் பட்ட உடனே மனைவி வந்து இப்படி சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீயும் அதே போல தான் என்ன அழகாக்கப்பட்டிருக்கிறாய் அப்படி சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய மண் என்பது கஸ்தூரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கஸ்தூரி முகத்தில் பட்டால் என்ன செய்யும், இன்னும் அழகை கூட்டுது. அப்போ இதே போன்ற ஒரு மிக அழகான ஒரு சூழல் மிகுந்த ஒரு இடம்தான் என்ன, அந்த சொர்க்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமானது, பெரும்பாலானவர்கள் நம்ம சொல்ல தவறுனது என்னன்னா, ஹுலூத் என்று சொல்லப்படக்கூடியது. ஹாலிதீன ஃபீஹா அபதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமான இடத்துல சொல்லி காட்டுவான். இது ஹாலிதீன ஃபீஹா அபதானா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் வந்து எல்லா சோதனைகளை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுதும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது போயிடும், சோதனை பற்றி கவலைப்படாதீங்க, இது போயிடும், இதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மரணம் வந்துடும், அதற்கு பிறகு சொர்க்கம், இப்படி அது முடிந்து விடும் என்பது போலவே சொல்லுவான். அதே போல இன்பங்களை எடுத்துக்கொண்டாலும் என்ன சொல்லுவான் அல்லாஹ், இன்பங்களை பெற்றுக்கொண்டாலும் அதுவும் என்ன செய்து விடும், முடிந்து விடும். உங்களுக்கு இன்பம் கிடைச்சிருச்சா பெருமை அடிக்காதீங்க, அல்லாஹ் மேலே சொல்லுங்க இப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பான். இப்படி முடிவில்லாத இது எல்லாமே முடிந்து விடும். உதாரணமாக ஒரு நல்ல ஒரு புது கார் கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். அந்த கார் கிடைச்ச உடனே நமக்கு நல்ல சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த ஒரு இது என்ன வரும், எங்கேயாவது இடிச்சிருமோங்கிற பயம், எங்கேயாவது ஸ்கிராட்ச் விழுந்துருமோ, அதுக்கு பெட்ரோல் போடணுமே, இப்படி ஏதாவது ஒரு பயம் எல்லா விஷயத்திலையும் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல பிரியாணி கிடைக்குது, உட்கார்ந்த உடனே நல்லா சாப்பிடணுங்கிற ஆசை எல்லாம் வருதுன்னு வைங்களேன். ஆனால் இன்னொன்று சேர்ந்து ஒரு என்ன, வயிறு ஃபுல்லாயிரும், வயிறு வலிக்கும், தூங்க முடியாது, இப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு இடம் தான் என்ன, இந்த சுவனம். அப்போ முடிவில்லாத ஒரு இடம் ஹுலூத். அங்கே எப்படி இருக்கும்னா எல்லாமே ஸ்பீடாக இருக்கும், நீங்கள் எது நினைச்சாலும் உடனே கிடைத்து விடும். இப்போ உதாரணமாக இன்பம் என்பது ஸ்பீடாக தான் இருக்கும். நம்ம மக்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், நேரம் போனதே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் போனதே தெரியலைன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, விருப்பமான அந்த காரியம் நடக்கும்போது தான் சொல்லுவாங்க. நேரம் போகவே மாட்டேங்குது எது சொல்லுவாங்க, விருப்பம் இல்லாத காரியத்துக்கு. அப்போ அதே போல தான் சொர்க்கம் என்பது மிக வேகமாக இருக்கும். நம்ம நினைச்சதை விட அதிகமாக அது வந்து நடந்துவிடும். நம்ம நினைச்சது உடனே கிடைச்சிரும், இப்படி எல்லாமே வேகமாக இருக்கும். ஆனால் என்ன, அது நிரந்தரமாக இருக்கும். இதுதான் சொர்க்கத்தினுடைய ஒரு பண்பு, நிரந்தரமாக இருப்பது. அதே போல பொறாமை என்பது கிடையாது. இன்றைக்கு ஒரு கம்பெனியில் இருக்கிறோன்னா எல்லாருக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் வருது, எல்லாருக்குமே 10,000 ரியால் இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்னா சந்தோஷமே இருக்காது. நமக்கு மட்டும் கிடைச்சிருந்தா ஒரு சந்தோஷம். அதே போல தான் கவலை என்ன, இப்போ நம்மளை மட்டும் டெர்மினேட் பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டாங்கன்னா கவலை. அதே கம்பெனிகளை எல்லாமே அனுப்புனா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மட்டும் போகல எல்லாரும். இப்போ இதே போல பொறாமை என்பதும் இந்த நயவஞ்சகம் என்பதும், இப்படி சொர்க்கத்தில் எதுவெல்லாம் நாம் இந்த உலகத்தில் மைனஸாக பார்க்குறோமோ இது எதுவுமே இல்லாத ஆல் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அந்த இடம் தான் என்ன, ஜன்னத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இந்த ஜன்னத் என்பது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், முவஹிதாக வாழக்கூடியவர்கள், தௌஹீத்வாதிகளுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் அதை தான் சொல்லி காட்டுறான். தௌஹீத்வாதினா என்ன, இயக்கங்களை சொல்லலை, இந்த இயக்கம் அப்படி இல்லை, உண்மையான தௌஹீத்வாதி, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய தௌஹீத்வாதிகளுக்கு தான் கிடைக்கும். இந்த தௌஹீத்வாதி எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவின்படி வாழக்கூடியவன் அதை அடைந்து கொள்வான்.
எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பல ஹதீஸ்களில் சொல்லி காட்டுறாங்க, எவன் ஒருவன் கலிமாவை சொல்லாம மற்ற அமல்களை எல்லாம் அவன் செய்தாலும் கூட அவனால் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திற்குள்ள போக முடியாது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டு அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அவனால சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. இல்ல ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்கிறான், அதை உணர்ந்து சொல்கிறான், அதன்படி வாழ்கிறான், ஆனால் அவன் ஜினா செய்கிறான், விபச்சாரம் செய்து விட்டான், அல்லது திருடி விட்டான், அல்லது கொலை செய்து விட்டான். கொலை என்பது ஒரு பாரதூரமான குற்றம். ஆனாலும் அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லியிருந்தால், அந்த மனிதன் மன்னித்திருந்தால் என்ன செய்யப்படும், அவன் கடைசியில் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம். என்ன ஆதாரம்? மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கெல்லாம் தெரிந்த அந்த சம்பவம் தான். அவன் என்ன செய்யறாங்க, விபச்சாரம் செய்து விட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. விபச்சாரம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுத்தப்படுத்துங்கள்னா என்ன? அதுக்கு அவங்களுக்கு தெரியுது, அது சுத்தப்படுத்துங்கள்னா அந்த கல்லெறிந்து கொல்லப்படக்கூடிய தண்டனை. ஏன்னா திருமணம் முடித்திருந்தார் மாயிஸ் இப்னு மாலிக். திருமணம் முடித்தால் என்ன சட்டம்? சாட்டை என்பது திருமணத்துக்கு முன்னால. அப்ப இவர் திருமணத்துக்கு பிறகு விபச்சாரம் செய்திருந்ததுனால அவர் தஹிர்னி யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல, போ சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, ஒரு சஹாபி போய் பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, மனநலம் சரியாகத்தான் இருக்கு, மது அருந்திருப்பாரு, அவரை போ சொல்லுங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் தவிர்க்க பார்க்குறாங்க. மது அருந்திருப்பாரு, அவரை போ சொல்லுங்க, ஏன்னா தௌபா செஞ்சு கொள்ளலாம், சரியா, தௌபா செஞ்சு கொள்ளலாம். அப்போ சஹாபி போய் பார்க்குறாரு, மது அருந்தலை, தெளிவாகத்தான் இருக்கிறார், அவர் சுய நினைவோடு இருக்கிறார். அப்போ அவர் மறுபடியும் வந்து கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ் தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ வந்து அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய், நீ வந்து போய் தௌபா செஞ்சிரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து திரும்பி போகிறார். போனதற்கு பிறகு மறுபடியும் வந்தார். வந்து கேட்டார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ அவளை கட்டி பிடித்திருப்பாய், முத்தம் கொடுத்திருப்பாய், போய் தௌபா செஞ்சு போ. அப்பவும் அவர் திரும்பி போயிட்டு மறுபடியும் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார், நான் விபச்சாரம் தான் செஞ்சேன் அப்படின்றார். எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள். இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பாரெல்லாம் அவர் நினைக்கல. எதற்கு? சுவனத்திற்கு, நான் சுவனத்திற்கு போகணுங்கிற அந்த நோக்கத்தில். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சரி, இவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள். அப்போ அவரை வந்து கொண்டு போய் நிற்க வைக்கப்படுகிறது. அப்போது மக்கள் கல்லெறிகிறார்கள். கல்லெறிய ஆரம்பித்தவுடன் எவ்வளவு நேரம் தான் வந்து அவர் ஈமானில் பூரணமானவர் தான், அல்லாஹ் ஈமான் கொண்டவர், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டவர். ஆனாலும் ஒரு கல்லெறியக்கூடிய அந்த சம்பவம் வந்து ரொம்ப மோசமானது. அதை வந்து ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் வந்துட்டார், என்னை சுத்தப்படுத்துங்கள், வந்ததற்கு பிறகும் கூட கல்லெறிய ஆரம்பித்தவுடன் அவரால் ஒரு கட்டத்திற்கு மேலே அதை தாங்கிக் கொள்ள முடியலை. ஏன்னா மவுத்து வரைக்கும் கல்லெறிய ஆரம்பித்தவுடன் ஒரு கட்டத்திற்கு மேலே அவர் என்ன செய்கிறார்னா ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஆரம்பித்த உடனே ஒரு சஹாபி என்ன செய்கிறார்னா அவரை மடக்கி பிடிச்சிடறார். மடக்கி பிடித்ததற்கு பிறகு மறுபடியும் கல்லெறியப்படுகிறது. அந்த அந்த சஹாபிக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த சம்பவங்களை எல்லாம் வந்து சஹாபாக்கள் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அந்த மனிதர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, சஹாபாக்களை, அவர் ஓடினார் இல்லையா, அவர் கல்லெறியும் போது ஓடினார்ல, அவரை நீங்கள் ஓட விட்டுருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவரை நீங்கள் ஓட விட்டுருக்கக்கூடாதா? அப்போ மடக்கி பிடித்தாருன்னு ஒருத்தர் சொன்னார், நான் தான் மடக்கி பிடித்தேன் அப்படின்றார் ஒருத்தர். அப்போ அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ அவரை மடக்கி பிடித்தியே, அப்போ அவரை வந்து உன்னுடைய துணியால் நீ மறைத்திருக்கக்கூடாதா? என்ன ரசூல்லா சொல்ல வராங்க? ஒரு தோழருடைய கண்ணியத்தை ரசூல்லா அந்த நேரத்திலையும் சஹாபாக்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அவர் நீங்கள் ஓட விட்டுருந்தா அவர் எங்கேயாவது ஓடி போய் தௌபா செஞ்சுருப்பார், அல்லது நீங்கள் மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு தௌபா செஞ்சு அவர் அல்லாஹ் இடத்துல பாவம் பண்ணிட்டு தேடி இருப்பார். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வருத்தப்பட்டாங்க. தண்டனையை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் இருக்குது. இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் நம்மள முஸ்லீம்களில் எத்தனையோ பேர் சக முஸ்லீம்கள் பற்றி அவனை பற்றி ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சா என்ன செய்கிறோம், பரப்பக்கூடிய வேலை, நோட்டீஸ் போடுற வேலை, அந்த இப்படியெல்லாம் செய்கிறோமே. இப்போ சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பக்குவப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளவு பெரிய ஜினா செஞ்சு வந்து நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னால் கூட அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கண்ணியத்தை கொடுங்க, அவரை நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க. இன்னொரு பெண்மணி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பெண்மணி இதே மாதிரி வருவா, குழந்தையை வயிற்றில் வைத்து கொண்டு வருவா.
அல்லாஹ்வுடைய தூதர் அதே மாதிரி சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. அந்த பெண் கடைசியாக வந்து அவளுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். இப்போ காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கல்லை எறியும் போது அந்த பெண்ணுடைய ரத்தம் என்ன செய்யும், தெரிச்சிடும் ட்ரெஸ்ஸில். அப்போ அவர் சி அப்படின்னு சொல்லுவார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இந்த பெண்ணுடைய தௌபாவை பிரித்து கொடுத்தாருன்னு சொன்னால் ஒரு சமுதாயத்துக்கு பிரித்து கொடுத்தாலும் என்ன அது பத்தாது, இன்னும் மீதி இருக்கும்னு சொன்னாங்க. அதே வார்த்தையை தான் இந்த மனிதருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அவரை பற்றி நீங்கள் எப்படி தவறாக நினைக்க வேண்டாம், அவருடைய தௌபாவை ஒரு உம்மத்துக்கு நீங்கள் கொடுத்தாலும் மீதம் இருக்கும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிக மகத்தான தௌபாவாக அது இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கம். அவர்கள் எதிர்பார்த்தது என்ன, சொர்க்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை அவங்க எதிர்பார்க்கல. அப்போ இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ எங்களிடத்தில் இந்த கலிமா இருக்கின்றதா, நம்மளிடத்தில் ஏன் இந்த கலிமா அந்த அளவுக்கு அதாவது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால், கலிமாவுக்கு ஒரு ஷுரூத் இருக்குது. மானா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை அறிந்திருக்க வேண்டும். அதுக்கு ஷுரூத்துகள் இருக்கிறது, 8 நிபந்தனைகள் இருக்கிறது. அப்போ அதில் அந்த நிபந்தனைகளை மட்டும் நாம் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக அறிவு. இல்ம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்பதை பற்றின அறிவு இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது லா மஅபூத பி ஹக்கின் இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை உறுதியாக நம்புவது தான் அந்த அறிவை பெற்றுக்கொள்வது, முழுமையான அறிவை பெற்றுக்கொள்வது தான் இல்ம் என்ற அந்த நிபந்தனை. இரண்டாவதாக யகீன், அதில் உறுதியான ஒரு நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நம்பி யக்கீனோடு அவர் மரணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் சஹி முஸ்லீமில் 52வது செய்தியாக பார்க்கலாம். அதே போல் மூன்றாவதாக இஹ்லாஸ், உள தூய்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் உள தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்கிறார்களோ அவருக்கு நான் பரிந்துரை செய்வேன் மறுமை நாளில் என்ற செய்தி சஹீல் புகாரியில் 99வது ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம். அதே போல் நான்காவதாக சிதுக், உண்மை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை உண்மைப்படுத்துதல். யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை உண்மையோடு சொல்வாரோ அவருக்கு நரகம் ஹராமாக்கப்படுகிறது என்ற செய்தியை நாங்கள் சஹீல் புகாரியில் 128வது செய்தியில் நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அடுத்ததாக முஹப்பத், இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை விரும்புவது. இது எல்லாமே தனித்தனி தலைப்பு, விரிவாக பேச நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது இந்த முஹப்பத் என்ற தலைப்பு எத்தனை 5வது. முஹப்பத் எப்படி, என்ன முஹப்பத் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில் சொல்லி காட்டுறாங்க, 3 தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார். அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட, அனைவரையும் விட, தாயை விட, தந்தையை விட, பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, அதாவது சொத்துக்களை விட, வீடுகளை விட, விவசாய நிலங்களை விட, அனைத்தையும் விட, தன்னை விட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை எனது உயிருக்கு அடுத்ததாக உங்களைத்தான் நேசிக்கிறேன் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை இன்னும். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய உயிரையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ அதுதான் ஈமான். அப்போ இந்த பண்பு யாரிடத்தில் இருக்குதோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிற செய்தியை நாங்கள் சஹீல் புகாரியினுடைய 16வது செய்தியாக பார்க்கலாம். அப்போ 5ஆம், அப்போ இன்கியாத் என்பது கட்டுப்படுதல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுதல் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு. அதே போல அல் குபூல், அதை என்ன செய்வது, ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஒரு ஷுரூத். அதே போல அல் குஃப்ரான், குஃப்ரான் என்பது நிராகரிப்பது எல்லா தாகூத்துகளையும். தாகூத் என்பது சிலைகள் மட்டுமல்ல, கபர்கள் மட்டுமல்ல, எதுவெல்லாம் அல்லாஹுக்கு இணையாக இருக்கிறதோ. அதாவது உதாரணமாக பாங்கு சொல்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி பாங்கு சொல்லுதுன்னு வைங்களேன். அதில் ஹய்யா அலல் ஸலா, ஹய்யா அலல் ஃபலான்னு சொல்லப்படுது. சொன்னதற்கு பிறகும் ஒருவன் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு அவன் வேலையில் உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ் அக்பர்னா என்ன, அல்லாஹ் மிகப்பெரியவன். அப்போ அல்லாஹ் மிகப்பெரியவன்னா எப்படி, அவன் தான் சாப்பாடு கொடுக்கறது, வேலை தந்தது அவன் தான், எல்லாமே அவன் தான். இப்போ அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகும் அல்லாஹுவை விட எனக்கு இந்த வேலை தான் பெரியது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், தொழுக போகலை அப்படின்னு வைங்களேன். அப்போ அவன் என்ன செய்யறான், அல்லாஹுக்கு இணை வைக்கிறான். இப்போ அல்லாஹுவை விட எதுவும் பெரியதல்ல, எனது வேலை பெரியதல்ல. ஒரு மனிதர் இருந்தார், அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறார். மரத்தை வெட்டி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அக்பர் கேட்குது, அவர் போட்டுட்டு ஓடுறார். என்ன சொல்றாரு, இந்த வெட்டக்கூடிய இந்த வேலையை விட எனக்கு அல்லாஹ் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றார். அப்போ அல்லாஹ் என்பவன் எல்லாவற்றையும் விட பெரியவன்.
அப்போ எதை விட எல்லாம் பெரியவன்? சொத்துக்களை விட, அதாவது வேலைகளை விட, மனைவியை விட, குழந்தையை விட. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாங்குடைய ஓசை கேட்டு விட்டால் நாங்கள்லாம் யாருன்னே தெரியாத மாதிரி வீட்டை விட்டு ஓடி விடுவார்கள் தொழுவதற்கு. அப்போ இப்படித்தான் அந்த செய்திகள் வருது. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷுரூத்துக்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் தெரிந்து கொண்டால், கலிமாவை நாங்கள் அறிந்து கொண்டால், இந்த தௌஹீதோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த தௌஹீதோடு வாழ்ந்து தௌஹீதுக்காக மரணித்த, இந்த தௌஹீதுக்காக தியாகத்தை செய்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல நாங்களும் இருக்க முயற்சிக்கலாம். அப்போ இந்த சொர்க்கம் என்பது எப்போதான் கிடைக்குது? இந்த தௌஹீத்வாதிக்கு தான் கிடைக்குது. அதான் நம்ம சொன்னோம், தௌஹீத்வாதி என்பது இயக்கத்தை சார்ந்ததல்ல. யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹை அறிந்து அதன்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்குரியது. அப்போ அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய தியாகத்தையும் படிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அவசியம். என்று சொன்னால் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு பெரிய ஒரு வழிகேடு என்ன? சஹாபாக்களை திட்டுவது. சஹாபாக்களை திட்டுவது என்பது என்ன? குஃபர், நிராகரிப்பு, இறை நிராகரிப்பு. சஹாபாக்களை திட்டுவது குஃபர், சஹாபாக்களை வெறுப்பது குஃபர், அவர்களை பற்றி தவறாக நினைப்பது என்பது நயவஞ்சகம். அப்போ அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சிலர் கூட என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களில் சிலரை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் எல்லா சஹாபாக்களையும் திட்டவில்லையே, கொஞ்சம் பேர் தான் திட்டுறோம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிரிமினல் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு கிரிமினல் என்று ஒரு சஹாபியை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, வஹியை எழுதக்கூடியவர்களில் ஒருவர். அவரை சாராயம் அருந்தக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதை கேட்டு விட்டு அதெல்லாம் நடந்திருக்கும் போல அப்படின்னு போறதா, அல்லது இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிப்பதா? அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். ஏன் நாம சஹாபாக்களை திட்டக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி. யாருக்கு சொன்னாங்க இந்த செய்தி? லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், என்னுடைய தோழர்களில் ஒருவரையும் திட்டாதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது யாருக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அது அவர் யாரு? சஹாபி. அவர் சஹாபி தான், ஆனால் ஒரு சஹாபியை திட்டுறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க, யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சானா ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எப்படி சொல்றான் சஹாபாக்களை? நம்ம இன்னைக்கு சொல்றோமே சஹாபாக்கள்ல அபூபக்கர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ரலியல்லாஹு அன்ஹு. இது யார் சொன்னது? அல்லாஹ் சொல்றான். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ரெண்டு பேரும், அவங்க மட்டும் இல்ல, அதாவது முஹாஜிர்கள் மட்டுமல்ல, அன்சாரிகளையும் அல்லாஹ் சொல்றான். முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சானா, அவர்களை யாரெல்லாம் இஹ்சானோடு பின்பற்றினார்களோ, அழகான முறையில் அந்த சஹாபாக்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றான். பிஹ்சானா ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டதற்கு பிறகு நாம அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அல்லாஹ் இன்னொரு குர்ஆன் வசனத்துல சொல்லி காட்டுறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ், அதாவது குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினுன பில்லாஹ். மக்கள்ல சிறந்தவங்க யார் தான்? நீங்கள் தான் என்று முதல்ல சஹாபாக்கள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆன் வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னொரு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, ஹைருன் நாசி கர்னி அல்லது ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சொல்லிட்டு வராங்க. அது என்ன? ஹைருல் குரூனி கர்னி, என்னுடைய சமுதாயத்தில் சிறந்தவர்கள் அல்லது மக்களிலே சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மக்கள்ல சிறந்தவர்கள் என்னுடைய சமுதாயத்தினர், சஹாபாக்கள். மக்களிலே சிறந்தவங்க என்னுடைய சமுதாயத்தினர். அதற்கு பிறகு சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின் வந்தவர்கள் தாபீன்கள், அதற்கு பின் வந்தவர்கள் தபா தாபீன்கள். அந்த 3 ஜெனரேஷனையும் அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்து சொல்றாங்க. அப்ப இந்த சஹாபாக்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு எதுவும் இல்லை. அப்ப தௌஹீதுக்காக வாழ்ந்த, தௌஹீதுக்காக மரணித்த அந்த சஹாபாக்கள் எதற்காக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள். அதில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். பத்ர் யுத்தத்தினுடைய ஒரு சம்பவம். பத்ர் யுத்தம் என்பது ரமலானினுடைய 17வது நோன்பில் நடக்குது, ஹிஜ்ரி 2ல். அப்போ அதுல நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 313 அல்லது 316 அல்லது 319 3 ரிவாயத்துகள், அப்போ ஏதாவது ஒன்று 313 வைங்களேன், அந்த சஹாபாக்களை அழைத்து கொண்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அபு சுஃபியானுடைய அந்த வியாபார படையை வழிமறுப்பதற்காக தான் போறாங்க. அது போருக்காக போகல. அபு சுஃபியான் போயிட்டாரு. அபு ஜஹல் என்ன செஞ்சுட்டான்? படையை கூட்டி விட்டு பத்ருக்கு வந்து விட்டான்.
அது ஒரு பெரிய சம்பவம், பத்ருடைய வரலாறு. அதில் ஒரு சம்பவம் நடக்க என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, போங்க கூமு இலா ஜன்னத்தி, போய் ஜன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. எந்திரிச்சு போய் ஜன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜன்னத் எப்படிப்பட்டது? அர்லுஹ சமாவாத்தி வல்லர், இந்த வானம் பூமியை விட விசாலமானது, போய் ஜன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அங்க உட்கார்ந்திருந்த ஒரு சஹாபி உமைர் இப்னு ஹம்மாம் என்ற தோழர் என்ன செய்யறாரு சொன்னா, ஒரு பேர்த்தம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்காரு. பேர்த்தம்பழத்தை சாப்பிட்டு இருந்தவர் அல்லாஹ்வுடைய தூதரத்துல உடனே கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் என்பது விசாலமானதா வானங்களையும் பூமியையும் விட அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நாம்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தோழர் என்ன செய்யறாருன்னா, பஹ் பஹ் அப்படின்றார். பஹ் பஹ்னா சீச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பேர்த்தம்பழத்தை தூக்கி வீசி விட்டு என்ன செய்யறாருன்னா போர்க்களத்துக்குள்ள போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க, ஏன் பஹ் பஹ் அப்படின்னு சொல்றீங்க, சீச்சி ஏன் சொல்றீங்க? அவர் சொல்றாரு, இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடக்கூடிய அளவுக்கு கூட இந்த பூமியில் இருப்பதை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்றார். எதற்கு? அங்க சொர்க்கம் இருக்கு, சொர்க்கத்திற்காக நான் போகக்கூடிய நேரத்தில் இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்றதுக்கு நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அந்த பேரித்தம்பழத்தை தூக்கி எறிந்து விட்டு அங்க போய் ஷஹீதாகிறார். அதே போல உஹதினுடைய போர்க்களத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அங்க ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி போல ஒரு தோற்றம், முஸ்லிம்களுக்கு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை கேட்காம கொஞ்சம் சஹாபாக்கள் மட்டும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. உஹதுக்கு போயிருப்பீங்கல்ல, இப்போ அந்த மலையிலிருந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மலையில நீங்க நின்னுக்கோங்க, வில் விடக்கூடிய அம்பு விடக்கூடிய வீரர்கள், மலையிலேயே நீங்க நின்னுக்கோங்க, கீழே இறங்கிறாதீங்க. எந்த அளவுக்கு? கழுகுகள் எங்களுடைய உடம்பை கொத்தி செல்வதை நீங்கள் கண்டாலும், பிளங்களுக்கு மேலாக அது ஏறி செல்வதை கண்டாலும் மலையிலிருந்து நான் சொல்ற வரைக்கும் இறங்கிறாதீங்கன்னு ஒரே ஒரு கட்டளை. அதை அந்த சஹாபாக்கள் கேட்காமல் வெற்றி பெற்று விட்டோமேன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மலைக்கு பின்னால நின்னாங்க. பின்னால நின்று இப்படியே வந்துட்டாங்க, முஸ்லிம்கள் இங்க, காஃபிர்கள் இங்க, இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹாலித் இப்னு வலீத் இந்த மலையில நிற்கிற வீரர்கள் இறங்கின உடனே ஹாலித் இப்னு வலீத் இப்படி சுத்தி வந்துட்டாரு. முஸ்லிம்கள் நடுவில் மாட்டிக்கொண்டாங்க. நடுவில் மாட்டின உடனே யாரை அடிக்கிறது, யார் முஸ்லீம் யார் நான் முஸ்லீம் எதுவும் தெரியல. இப்போ அந்த அளவுக்கு போர் ரொம்ப மோசமாயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் உடைக்கப்பட்டது உஹதினுடைய களத்துல, கன்னத்தில் அடி விழுந்தது, ரத்தம் வடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி கூட பரவுது, மதீனாவுக்கு பரவுது. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, எல்லா வீடுகளும் அப்படியே அமைதியாகி விடுகிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல். அந்த சூழல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்னொன்று சொல்லணும், அதுல அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி பரவும்போது கூட அல்லாஹ் என்ன செஞ்சான்னா வசனம் இறக்கலாம், அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கலாம். எப்படி இறக்கல அப்படின்னா, ரசூலுல்லாஹ் மரணிக்கல அப்படின்லாம் அல்லாஹ் இறக்கல குர்ஆன் வசனம். அல்லாஹ் எப்படி இறக்குறான்னா, அவர் மரணிச்சா என்ன, அவர் மரணித்தாலும் இதற்கு முன் சென்ற தூதர்களும் மரணித்திருக்கிறார்கள், அவர் மரணித்து விட்டால் நீங்கள் மார்க்கத்தை விட்டு விரண்டு ஓடி விடுவீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கின்றான். அப்போ இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அந்த எதிரிகள் உஹதுக்கு மலைக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, நபிமார்களுக்கு ஒரு பண்பு உண்டு, முன் வைத்த கால பின் வைக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த பண்பு உண்டு. நாம நினைச்சிருக்கோம் ரசூலுல்லாஹ் மேலே இருந்துகிட்டு ஆர்டர் போடுற ஆளு, சும்மா சண்டை போடுற ஆள், அப்படி இல்லை. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, போர் என்று வந்து விட்டால் நாங்கள் செல்வதை விட எங்களுக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள். எல்லா சஹாபாக்களும் முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள். எந்த அளவுக்கு? எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக நிற்பார்கள், எங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சஹாபாக்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிற்கக்கூடிய நேரத்தில் சூழ்ந்துட்டாங்க எதிரிகள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த எதிரி படைக்கு உள் செல்ல வேண்டும். அப்போ அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எதிரி படைக்கு உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உஹது மலை அதற்கு பின்னால இருக்கு. அப்போ ஓடி போறாரு. அப்போ ஒரு நபித்தோழர் அப்படியே மடக்கி பிடிக்கிறார், பிடிச்சிட்டு கேட்கிறாரு, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இன்னி ல அஜிது ரீஹன் ஜன்னதி தூன அஹத் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த உஹதுக்கு கீழாக நான் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் அந்த அப்படியே போறாரு. போய் உள்ள நுழைஞ்சதற்கு பிறகு அவருக்கு சத்தியமாக நிச்சயமாக தெரியும் மரணம் என்பதுதான், அது மரணம் தான். ஏன்னா அங்க முழுக்க எதிரிகள், தப்பிக்க முடியாது. அப்ப எதற்கு அங்க போறாரு அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க. அப்போ அவர் அங்க போன உடனே எதிரிகள் என்பவர்கள் அவரை பார்த்து திரும்பிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் திரும்பல. ஏன்னா முஸ்லீம்கள்ல ஒருத்தர் நம்ம படைக்குள்ள வந்துட்டாருன்னா அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி மக்கள் அங்க திரும்பின உடனே அவர் மீது எல்லா அதாவது காஃபிர்களும்
தாக்குதல் நடத்துகிறார்கள். அவர்களுடைய ஜனாசா அங்கே இருக்கு. இப்போ அந்த போரினுடைய முடிவில் ரசூல்லா எல்லா உடம்புகளையும் எடுப்பாங்க. ரசூல்லாவுடைய பண்பு, முஸ்லீம்களுடைய உடம்புகளை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ சொல்கிறாங்க, அந்த ஜனாசா யாருடையதுனே தெரியலை, இந்த ஜனாசா யாருடையதுனே தெரியலை, அடையாளம் தெரியாத அளவிற்கு சல்லடையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த உடலை பார்த்தா 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அந்த உடலில். அப்போ யாராலையும் அவரை கண்டுபிடிக்க முடியலை. ரசூல்லா சொல்கிறாங்க, அவருடைய குடும்பத்தார்களை அழைத்து வாருங்கள். இப்போ குடும்பத்தார்களில் ஒருத்தர் அவருடைய தங்கை, அவருடைய சகோதரி என்ன செய்கிறாங்க, அவருடைய விரலில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, இது என்னுடைய அண்ணன் என்பதாக அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் காணுகிறார்கள். அதே போல் இன்னொரு செய்தி, தபூக்குடைய செய்தி நம்ம படித்தது தான். அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 1000 தீனார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் இந்த தபூக்கிற்கு, இந்த போருக்காக யாருக்கு எதிராக நடந்தது, ரோம், இன்றைக்கு இட்டாலி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அந்த படைக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் இந்த படையை திரட்டுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 1000 தீனார்கள், 1000 கோல்டு காயின்ஸை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கின்றான் என்று. அப்படிப்பட்ட ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு. எதற்காக? இது எல்லாமே சொர்க்கத்திற்காகத்தான். இன்னும் அதிகமாக உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி தான், இஸ்லாமினுடைய ஆரம்பத்திலே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வாப்பா, மனைவி, பையன், இப்படி 3 பேரும் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்கிறாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மர்ம உறுப்பில் ஈட்டியால் குத்தி கொல்லப்படுகிறார்கள். யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய கணவன், அவர் 2ஆக வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி அந்த கொலைகள் எல்லாம் எதற்காக நடந்தது என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுடும் வெயிலிலே, நமக்கெல்லாம் தெரியும் சவுதியினுடைய வெயில், அந்த வெயிலில் சுடும் மணலில் படுக்க வைத்து அவர்களுக்கு மேலாக எந்திரிக்க முடியாத அளவிற்கு பெரிய பாறாங்கள் தூக்கி வைப்பார்கள். இந்த சிரமங்கள் எல்லாம் எதற்காக? யாரையாவது திருடினாரா, யாரையாவது அவர் அடித்தாரா, கெட்ட வார்த்தை பேசினாரா, எதற்காகவும் அல்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஒரே வார்த்தைக்காக. எதற்கு இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்றால், இந்த கலிமா ஒன்று தான் எங்கு கொண்டு போய் சேர்க்கும், சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டங்களும், இந்த தியாகங்களும், இந்த இரத்த சிந்தல்களும் அனைத்துமே எதற்காக? சொர்க்கத்திற்காக. ஆனால் இன்று நாம் அந்த அளவிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நாடுகளில் மார்க்கத்திற்காக போராடுறாங்க. ஆனால் நமக்கு அந்த இதெல்லாம் இல்லை, நமக்கு பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை, தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஹராமை தியாகம் செய்தாலே போதும். பாடல்களை கேட்பது, அதே போல் மற்ற என்னெல்லாம் பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களை எல்லாம் தியாகம் செய்வது. ஹலாலை அவர்கள் தியாகம் செய்தார்கள், உடல்களையும் உரிமைகளையும், அவருடைய வீடுகளையும், சொத்துக்களையும், மனைவியையும். ஆனால் நாம் ஹராமை தியாகம் செய்தால் மட்டுமே போதும், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர காத்திருக்கின்றான். நம்ம 5 வேளை தொழுகையும், கடமையான விஷயங்களை அழகாக செய்துவிட்டு, ஹராமான விஷயங்களை தியாகம் செய்துவிட்டு வாழ்ந்தாலே போதும், நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை ஆக்கி தருவான். அதே போல் வீட்டிற்கு ஒரு அழைப்பாளரை நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எதிரான பெரிய பெரிய சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அபூஜகலினுடைய நவீன அபூஜகல்கள், நவீன ஃபிரௌன்கள் எல்லோரும் நமக்கு எதிராக திட்டம் தீட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அதற்காக என்னவெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வீட்டிற்கு ஒரு அழைப்பாளர், வீட்டிற்கு ஒரு தாய், நம்மளால் ஆக முடியாவிட்டாலும் கூட நமது மகனை, நமது மகளை நல்ல ஒரு சிறந்த வாய்மை மிக்க குழந்தையாக, ஒரு நல்ல கல்வி, நிரந்தரமான ஒரு முழுமையான கல்வியை பெற்ற ஒரு பிள்ளையாக, அதே போல் நல்ல ஈமான் உள்ள பிள்ளைகளாக, தெளிவான அக்கீதாவோடு வாழக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கினாலே போதும், அடுத்த தலைமுறை என்பது மார்க்கத்தை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு நமது பிள்ளைகளையும் நம்மையும் மாற்றிக்கொண்டு, ஏன்னா பிள்ளைகள் மாறணும்னா நம்ம மாறணுமே, கேட்டக்கூடாதுல்ல, நீ ஏன் இப்படி இருக்க, நான் மட்டும் தொழணுமான்னு. அப்போ நாமளும் மாறி நம்ம குழந்தைகளையும் மாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்காலத்தில் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் வாழும்போதே நமது கண்களுக்கு முன்பாக காண்பிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.